சரோஜாதேவி ஒன்றும் சாவித்திரி மாதிரி மிகச்சிறந்த நடிகை இல்லை. ஆனால் அந்த பாடலில் சரோஜாதேவியினுடைய அந்த சித்தாரை வைத்துக்கொண்டு என்ன பாடல் யாது, இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த பாடல் நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. ஆண்டவனை நம்பியவன் கெட்டதில்லை, காதலனை நம்பியவன் வாழ்ந்ததில்லை. நம்பியவள் நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. அடுத்த வரி பாருங்க, நான் பேசும் பொழுதே அதில் தோய்ந்து போகிறேன். என்ன அழகு! கனியை மரமறியும், காதலை மனமறியும். கனியை மரமறியும். கண்ணதாசன் படிக்கவில்லை, 8வது படிச்சான்றீங்க. பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வதாக இருக்கும், a tree is judged by its fruits என்று. ஒரு மரம் அதன் கனிகளால் மதிக்கப்படுகிறது. இங்க அதை படித்தான், கொண்டு வந்து சேர்க்கிறான். கனியை மரமறியும், காதலை மனமறியும். கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். கனிவு இருக்கணையா, கனிவு இருந்தால் தானே கன்னியர் நிலை உனக்கு தெரியும். கனியை மரமறியும், காதலை மனமறியும். கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை தெரியும். ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது. தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. என்ன பாடலையாது! ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது. தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. பாதி வரை கை கொடுப்பான், பாதி வரை கை கொடுப்பான், பாதியிலே சிறகுடிப்பான். தேனாக இனித்தவனே தீயாக வடிவெடுப்பான். அழகான பாடல். அந்த பாடல், அந்த சித்தார் இசை, அந்த சரோஜாதேவியுடைய முகபாவம், இதெல்லாம் நீங்க பார்த்து அனுபவிக்கணும். நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க, ரசிச்சே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பாட்டான்னு நீங்க தள்ளிட்டு இருப்பீங்க. நான் அந்த பாட்டு ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிய இதுவரையில் எந்த மேடையிலும் எந்த மனிதனும் இந்த பாட்டை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பார்வையில் இது பாட்டு இல்லை. நீங்கள் அந்த படம் பெயர் ஓடம் நதியினிலே பாட்டு வருகிற படம் பேர் என்ன? காத்திருந்த கண்கள். பாருங்க என்ன தெளிவா சொல்றாங்க பாருங்க. காத்திருந்த கண்கள். அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும். அது ஒரு தரையினிலே கரையினிலே என்ன விபத்து நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதையும் நான் சொல்லிடுறேன். பஞ்சரணாஜனும் நானும் பேசுறோம். பேசுவது எனக்கு முன்னால் பஞ்சு பேசினார். பஞ்சு பேச சொன்னார், கவிஞருக்கு ஒருவன் சொல்ல சொல்ல பாட்டு எழுதுவதை விட சிரமமான பணி எதுவுமே இருக்க முடியாது. அவர் வாயை திறந்தால் கொட்டிக்கொண்டே இருப்பார் வார்த்தைகளை. அந்த வேகத்தில் யாரும் எழுத முடியாது. அதனால் அவரிடம் நீண்ட காலம் உதவியாளனாக ஒருவன் இருந்தது கிடையாது. என்னுடைய விதி, நான் அவருடைய அண்ணன் மகனாகிவிட்டேன். அதனால் அவர் நீண்ட காலம் அவருக்கு நான் தான் எழுதினேன் என்று சொல்லுவார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எப்படி அவர் சொல்லுவார் தெரியுங்களா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. இது பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது சொல்லினே போயிட்டு வருது மனுஷன். இது எப்படி எழுதுறது? நான் உடனே என்ன எழுதுவேன்? பா 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 பா. பால் இருக்கும் பா, பசி இருக்கும் பா, பஞ்சனையில் பா. இப்படித்தாயா நான் போட்டு காதால கேட்டு அதை நான் நிறைவு செய்திருக்கிறேன். இப்படி செய்ததால தான் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. இன்னும் நான் கண்ணதாசன் சொன்னது ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதிட்டேன். அதை பாட்டை அவன் பதிவு செஞ்சுட்டான், படமும் எடுத்துட்டான். கண்ணதாசன் பாட்டை கேட்டாரு, என்னடா இது, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே எழுதிருக்க. என்ன எழுதணுன்றீங்க? கரையினிலே எழுதணும்டா. கரைக்கும் தரைக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? சாதாரணமா சொல்லியிருக்காரு. கவிஞர் கோபம் வந்துடுச்சு. முட்டாளே,
நீர் ஒட்டி ஆற்றங்கரை கடற்கரை என்று கடலை நீர்நிலையை ஒட்டி இருப்பது தாண்டா கரை. நீர்நிலை இல்லாத இடம் தாண்டா தரை. நான் ஓடம் நதியினிலே நதியை பத்தி எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒருத்தி மட்டும் கரையினிலே தானே எழுதணும், நீ ஏன் தரையினிலே எழுதுனன்னு என்ன ரொம்ப கோவப்பட்டாரு. காரணம், அவர் எழுதுகிற வேகத்தில், அவர் சொல்லுகிற வேகத்தில் யாரும் எழுதுமா. அது வியப்பில்லையா? பேனா எடுப்பதில்லை. அவரோடு நீண்ட காலம் நிழலாகவே வாழ்ந்த மனிதன், தன்னை முற்றாக அர்ப்பணித்தவன், ஒரு தேவதா விசுவாசத்தோடு ஒருவனால் இன்னொருவனுக்காக வாழ முடியும் என்றால் அப்படி என் கண் முன்னால் வாழ்ந்து காட்டியவன் கண்ணதாசனுக்காக ராமகண்ணப்பன். அவர் எல்லா கவிதை புத்தகம் எல்லா புத்தகம் எடுத்து பாருங்கள். நான் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் எழுதிய அல்லது எப்பொழுதோ நான் எழுதியவற்றை எல்லாம் சேர்த்து வைத்து இன்று புத்தகமாக்கிய தம்பி ராமகண்ணப்பனுக்கு நன்றி என்றுதான் அவர் எழுதுவார். அந்த ராமகண்ணப்பன் அந்த மனிதன் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக கண்ணதாசனை பற்றி சொல்கிற போது அவருடைய பாடல் எப்பொழுதும் பேனா பிடிக்க மாட்டாரியா, உரைநடைக்கும் பேனா பிடிக்க மாட்டாரு, கவிதை சொல்லும் போதும் பேனா பிடிக்க மாட்டாரு. முனியன் அப்படி பிடிச்சின்னு நடந்தீனே அவர் சொல்லுவார், நாம எழுதணும். அவர் பேனா எடுத்து ஒரே ஒரு முறைக்கு தான் கையெழுத்து போடுவார். எதுக்கு? இந்த செக்கு புக்கில் கையெழுத்து போடுவார். ஒரு படைப்பாளியை இப்படி நீங்கள் யோசிக்கவே முடியாது இல்லையா? இப்படியெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக மெட்டு போடுகிற பொழுதே பாட்டை சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாக அவன் இருந்திருக்கிறான். நிறைய கவிதை, நிறைய பாடல்கள் இருக்கின்றன. நீங்க நான் சொல்ற பாட்டு அந்த அம்மா சொன்னது இல்ல படம் பேர் சொன்னீங்க, காத்திருந்த கண்கள்ல. நீங்க அந்த இப்ப நான் சொல்றேங்க, கொஞ்சம் கூட எக்ஸாஜரேஷன், உயர்வு நவிர்ச்சி இல்லை. தயவு செய்து இன்னைக்கு ராத்திரியே போய் பாருங்களேன். என்னடா அப்படி என்னடா இவன் சொன்னா அந்த பாட்டுன்னு. அதில் ஒன்றும் இல்லை. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் சாவித்திரி. சாவித்திரியுடைய அண்ணன் வி கோபாலகிருஷ்ணன். அவனுக்கு ஒரு வகையில் ஜெமினி கணேசன் அந்த ஊருக்கு டாக்டராக வருகிறார். அவருக்கு அங்கென்று நிலபலன்கள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. அதுக்காக ஒரு முறை வந்துவிட்டு மறுபடியும் சென்னைக்கு போக போகிறார். அவர் வந்த பொழுது, ஐயா என் வீட்டுக்கு ஒரு முறை கொஞ்சம் காஃபி குடித்து விட்டு போங்களேன் என்று இவர் வேண்டுகிறார். அந்த ஏழையின் வேண்டுதலுக்கு இறங்கி டாக்டராக இருக்கிற ஜெமினி கணேசன் வருகிறார். இவளை காஃபி கொண்டு வர சொல்கிறான் அண்ணன். அவன் உள்ளே போய் காஃபி கொண்டு வருகிறார். இவன் காஃபியை குடித்தான். அவன் அழகை இவள் விழிகளால் பருகுகிறாள். எப்பேற்பட்ட பேரழகன்! அந்த அழகு அவளை ஈர்க்கிறது. ஆனால் அவன் இவளை பொருட்படுத்தலை. இவன் காஃபியை குடிச்சிட்டு போயிட்டான். ஒரு முறை நடந்த அவ்வளவுதான். அவனுடைய நினைவுகளை வைத்துக்கொண்டு இவள் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற கிணற்றை சுற்றி சுற்றி பாடுற பாட்டிங்க அது. அதில் சாவித்திரி முகம் பூரா ஒரு சின்ன மூக்குத்தி கூட இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ரொம்ப சாதாரண, கழுத்துலேயும் ஒன்று இருக்காது, முகத்துலேயும் ஒன்று இருக்காது. அந்த அம்மா அவ்வளோ லட்சணமாக இருப்பாள். அந்த அந்த சின்ன சின்ன அந்த மூமெண்ட்டு அது அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அம்மா அந்த பண்ணுறது. ஆனால் சாவித்திரியுடைய படங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுடைய இறுதி காலத்தையும் அந்த சோகத்தை நினைச்சு நினைச்சு என் நெஞ்சு வலிக்கும். இந்த பாடலை நான் இப்போ பாடல் சொல்கிறேன். அந்த அம்மா பாடுற பாட்டை சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதோ ஸ்ரீதர் சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் மெட்டு போட்டு கண்ணதாசன் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிச்சுவேஷனை சொல்லிட்டேன். இப்போ மெட்டு போட்டாச்சு. மெட்டு தான் கண்ணதாசனே அவர் திரையுலகத்தில் அவருடைய அனுபவங்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். 30 ஆண்டுகள் நான் என்ன பண்ணேன். அதிலே அவர் சொல்றார், நான் 1000 பாட்டுக்கு மேல் கேவி மகாதேவனுக்கு எழுதினேன். 1000 பாடல்களில் 800 பாடல்கள் நான் எழுதிய பாடல்களுக்குத்தான் கேவி மகாதேவன் மெட்டு போட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனால் விஸ்வநாதன் அழகான தமிழில் எழுதினால் விடமாட்டான். அவன் போடுகிற மெட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நான் பாட்டு எழுதணும். அப்படித்தான் நான் எழுதினேன். அப்படி என்றால் விஸ்வநாதன் விஸ்வநாதன் மெட்டில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல் யோசிச்சு பாருங்க. மெட்டு போட்டாதான் பாட்டு பண்ணணும். இப்போ மெட்டை போட்டாச்சு பாருங்க. பெரிய சிக்கலான, அதில் ஒரு அணிநயமும் கிடையாது. அதில் ஓமை இல்லை, உருவகம் இல்லை, படிமம் இல்லை, துனி இல்லை. ஒரு கவிதையாக மாற்றுவதற்கு என்னென்ன அம்சங்கள் இலக்கியத்தில் தேவைப்படுது எதுவும் இல்லை. சாதாரணமா அவ பாடுறா, வா என்றது உருவம். கேட்டீங்களா யாராவது இந்த பாட்டை? கேளுங்கயா தயவு செய்து. ஒரு வயலின் தாயா
பெரிய பம்மாத்து இசையெல்லாம் கிடையாது, ஒரு வயலின் தான் ஓடும். வா என்றது உருவம். அந்த அழகு அவளை விடலை. வா இன்னொரு வாட்டி பாரு உன் கண்ணால். இந்த ஒட்டு மொத்த ஒரு பெண் அவளுடைய உணர்வு, இந்த மண், அந்த மண் வழங்கி இருக்கிற பண்பாடு, அந்த பண்பாட்டை காக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டம் அவ்வளவு அந்த ஒரு பாட்டில் இருக்கு. வா என்றது உருவம். அந்த உருவம் வா வான் அவ்வளோ பெரிய அழக. உடனே நீ போ என்றது நாணம். அவன் அழகா இருக்கிறான்றதுக்காக போகாத, அடுத்தவனை ஏறெடுத்து பார்க்கலாகாது. அது இந்த மண்ணின் பண்பாடு இல்லை. பெண் என்பவளே நாணத்தோடு தான் இருக்கணும். வெட்கம் நாணம் ரெண்டுக்கும் வேறுபாட்டை ஒரு போகிற போக்கில் பாட்டில் சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா நீங்க வெந்நீர் ஆடையில? ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அதுதான். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல, இன்னும் இன்னும் ஆசை படகு செல்ல செல்ல பெண்மை உள்ளம் துள்ளும் வெள்ளம் போல. அந்த சந்தம் எப்படி அந்த மெட்டுக்குள்ள அடங்குது பாருங்க. அதுல அவர் சொல்லுவார், அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், வேற எவனாவது பார்த்தா எனக்கு வர்றது வெட்கம். ஆனால் நீ என் காதலன், என் நெஞ்சு நேர்ந்து கொண்டவன். அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். அப்போ வெட்கம் வேற நாணம் வேற. இப்ப நாணம் சொல்லுது, ஆசை என்ன பண்ணுது? வா வா என்றது. உடனே என்ன பண்றாய்? வா போ என்றது நாணம். பார் என்றது பருவம். மூணாவது வரி. பார் என்றது பருவம். பருவமாச்சே, 18 வயதாச்சே, சும்மா இருக்குமா அது? அதெல்லாம் இந்த நாணத்தை தூக்கி குப்பையில போடு, அவனை நல்லா இன்னும் கொஞ்சம் பாரு. பார் என்றது பருவம். உடனே அவன் யார் என்றது இதயம். சொல்ற பருவ கோளாறுல வேகமா போய் பாத்துறாத. அவன் யாரோ, அவன் எப்படிப்பட்டவனோ, அவன் பின்னணி என்னவோ, அதனால் அவன் யார் என்றது இதயம். வா என்றது உருவம், நீ போ என்றது நாணம், பார் என்றது பருவம், அவன் யார் என்றது இதயம். இப்ப இவளுக்குள்ள நடக்கிற போராட்டம். கண் கொண்டது மயக்கம். கண்ணை மயங்குது பார்த்து, அவனை பார்த்ததுல. கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம். போக முடியல. கண் கொண்டது மயக்கம், இரு கால் கொண்டது தயக்கம், மனம் கொண்டது கலக்கம், இனி வருமோ இல்லையோ உறக்கம். சாதாரண வரிகளையா? அந்த ரிதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஓசை ஒழுங்கு எப்படி வந்து உட்காருது அந்த வார்த்தைகள்னு பாருங்க. அந்த பாட்டு பூரா கேளுங்க. ஒரு பெண் என்ன பண்ணுவா? ஒரு ஆண் காதலித்தால் 5 நண்பர்களை ஒன்றாக உட்கார வைத்துக் கொண்டு அவன் காதலை பற்றி இருப்பதும் இல்லாததையும் சேர்த்தே பேசுவான். அவள் என்னை பார்த்தால், நான் அவளை பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்தா, அவள் தான் என்ன சிரிச்சா, சரி நான் போனா போட்டேன்னு அவளை காதலிக்கிறேன், கண்டபடி சொல்லுவான். ஆனால் ஒரு பெண் தன் அந்தரங்கத்தை தன் தோழியிடம் கூட அவ்வளவு எளிதாக சொல்ல மாட்டாள். அந்த பெண் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துவதற்காகவே இருப்பதுதான் வானத்தில் இருக்கிற நிலவு, பூமியில பூத்திருக்கிற மலர். இங்கதான் போய் அவளால் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணா? வெளியே வந்து அந்த கிணத்தடிகளை வந்து பார்க்கறா. வானத்துல நிலவை பார்க்கறா. பார்த்துட்டு அவங்க கேட்கறா, ஏன் எனக்கு இந்த நிலை வந்ததுன்னு. அந்த பாட்டை நீங்க தயவு செய்து இந்த முறை நீங்க கேட்டு பாருங்க. அழகான பாடல். ரொம்ப நேரம் இது லாஸ்டா அதை சொல்றேன். என்னை உருக்குகிற பாடல். எப்பொழுது கேட்டாலும் நான் அழுவேன். எந்த நேரத்தில் நான் தனியாக உட்கார்ந்து கொண்டு இந்த பாடலை கேட்டாலும் நான் அழுவேன். மனித உறவுகளை, குடும்ப உறவுகளை இப்படியெல்லாம் திரைப்பட பாடல்களில் கண்ணதாசனை போல் ஒருவன் எழுதி வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்றைக்கு பண்பாடு மெல்ல மெல்ல பறிகொடுத்து நாம் சீரழிந்து சிதைத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கணும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ
கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ. இது பாரதி பாடல். பல பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கின்னு பாரதி காதலிக்காக பாடினதா சொல்றது. குழந்தைக்காக பாடினது, குழந்தைக்காக பாடினது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. நீ வேற நான் வேறவா, என் உயிரே நீதான்.